உலகம் பிறந்தது உனக்காக, எனக்காகன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்காகவும் உலகம் பிறந்ததுன்னு நினைக்கக்கூடாது. நான் குரு எல்லாருக்கும் கிடையாது. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு தெரியும். ஏன் என்னை நீ குருவாக ஏற்றுக்கிறதுனால தான் நான் குரு இல்லைண்ணா. நீ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, நான் குரு உனக்கு மட்டும்தான், உன் ஃப்ரெண்டுக்கு கிடையாது. உன்னை கூட நிறைய பேர் உபதேசம் வாங்கியிருக்கலாம், நீங்கள் கூட்டமாக இருக்கலாம். நான் யாருக்கு குரு? உனக்கு மட்டும்தான் குரு. இன்னொருத்தர் குருன்னு நினைக்கிறது அபத்தம். ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி ஃபார் மீ, அப்படி தான் நீ நினைக்கணும். என்ன பண்ணக்கூடாது. அது எனக்கு மட்டும் நடக்குதுன்னா நல்லது, அப்படி தான் நடக்குது. உனக்கு புரியல. நல்லது நடந்தாக்கா எல்லாருக்கும் நடக்குதுன்னு நினச்சிக்கிற, கெட்டது நினச்சா எனக்கு மட்டும் நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஏன் புருஷன் அமையல, எனக்கு மட்டும் ஏன் நான் ஏன் இப்படிக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. நல்லதோ கெட்டதோ யாருக்கு மட்டும்தான் நடக்குது? எனக்கு மட்டும்தான் நடக்குது. எனக்கு மட்டும் நடக்கிற விஷயத்த எப்படி மாற்றிக்கணும்னு யாரால முடியும்? எனக்கு மட்டும்தான் நடக்கிற விஷயத்த நான் என்ன பண்ணலாம்? மாற்றிக்கலாம். சூரியன் உதயம் பண்ண என்ன இல்லைடான்னு யார் நினச்சிங்கண்ணா? நான் நினச்சா அப்படி தானே. கடகன்னு ஓடி போய் மேற்கில் பார்த்து நீ இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த அதிகாரம் யாருக்கு மட்டும் இருக்குது? இது புரிஞ்சிட்டாக்கா ஒன்று ஞானி இல்லை ஒருத்தன் பைத்தியம். இது எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் யாருக்கும் சொல்லாத வரைக்கும் நான் ஞானி. யாருக்குன்னா சொன்னேன் எனக்கெல்லாம் சூரிய உதயமே வர்றதே இல்லைன்னு நான் சொன்னேன், உங்களால் ஒத்துக்க முடியும்? ஏன்?